Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல நீராஜ் சோப்ரா அப்படின்ற அத்லெட் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. 1920ல இருந்து இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்க ஆரம்பிச்சிச்சு. சின்ஸ் 1920ல எந்த ஒரு இந்தியனும் அத்லெட்டிக்ஸ் பிரிவுல மெடல் அப்படின்றது வின் பண்ணல. நீராஜ் சோப்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் ஒரு ஜாவ்லின் த்ரோவர், 23 வயது இவருக்கு. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல நடந்த மென்ஸ் ஜாவ்லின் த்ரோல இவர் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இவர் இந்த கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணது இதுதான் முதல் முறை. அபினவ் பிந்த்ராக்கு அப்புறமா இண்டிவிஜுவலி ஒலிம்பிக் கோல்டு மெடல் வின் பண்ற செகண்ட் இந்தியன் அப்படின்ற பெருமை இவருக்கு சார்ந்திருக்கு. அண்ட் இவருடைய த்ரோன் பார்த்தோம்னா 87.58 மீட்டர் லென்த்துக்கு வந்து இந்த ஜாவ்லின் அப்படின்றத த்ரோ பண்ணியிருக்காரு. இந்த கோல்டு மெடலை இவர் மில்கா சிங், பிடி உஷா அண்ட் அதர் இந்தியன் ஆத்லெட்ஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாமே ஒலிம்பிக் மெடலை வின் பண்ணுறதற்கு பக்கத்தில் வந்தாலும் அவங்களால வின் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரியான ஆத்லெட்ஸ் எல்லாருக்குமே இவருடைய கோல்டு மெடலை டெடிகேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் ப்ரொவைடட் அண்டர் பிரதான் மந்திரி கிஷன் சம்மன் நிதி ஸ்கீம், அதாவது பிஎம் கிஷான் அப்படின்ற ஸ்கீமினுடைய நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 9. இந்த பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி ஸ்கீம் அப்படின்றது February 2019 லான்ச் பண்ணப்பட்டது. கிஷான் அப்படின்னு வந்தாலே ஃபார்மர்ஸ் ரிலேட்டடானது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கும் பெர் இயருக்கு 6,000 rupees வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரியான லேண்ட் ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தாலும் அவங்களுடைய சைஸை வந்து பொருட்படுத்தாமல் எல்லா பெனிஃபிஷியரிஸ்க்கும் அமௌண்ட் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இந்த பிஎம் கிஷான் ஸ்கீமினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிராப் வந்து ப்ராப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்தாதான் ஈல்டு அப்படின்றது அதிக அளவில் கொடுக்கும். அப்போ அந்த கிராப் ஹெல்த்தாக வளர்றதுக்கும் அப்ராப்ரியேட்டான ஈல்ட்ஸ் கொடுக்கறதற்கும் தேவையான இன்புட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்றது கரெக்டான டயத்துக்கு கொடுக்கணும், பெஸ்டிசைட்ஸ் அப்படின்றத அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான இன்புட்ஸ் வந்து இந்த கிராப்க்கு கொடுக்கணுமோ அதை ப்ரொக்யூர் பண்ணுறதற்கு ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கும் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கொடுக்குற விதத்தில் தான் இந்த பிஎம் கிஷான் ஸ்கீம் அப்படின்றது லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அதனுடைய நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் முதல் முறையாக அனிமல் டிஎன்ஏ லெபார்டரி அப்படின்றது ரோஹிணி அப்படின்ற பிளேஸில் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரியில் செட் பண்ணப்பட்டிருக்கு. வைல்ட் லைஃப் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்றது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நியூ ஃபீல்ட். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அனிமலுடைய சாம்பிள்ஸ் எப்படி ஹியூமன் சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அனிமலுடைய சாம்பிள்ஸ் எல்லாம் மற்ற ஸ்டேட்ஸுக்கு அனுப்பி தான் இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்பி அதிலிருந்து ரிசல்ட் வர்ற அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸை டிலே பண்ணிகிட்டே இருந்திருக்கு. அதனால் இப்போது அவங்களுக்குன்னு தனியாக அனிமல் டிஎன்ஏ லெபார்டரி அப்படின்றத செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமல் டிஎன்ஏ லேபில் 2 மெஷின்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஆட்டோமேட் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னொன்று என்ன அப்படின்னா ரியல் டைம் பிசிஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது. இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடியது. இந்த அனிமல் டிஎன்ஏ லெபார்டரியை டெல்லி போலீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேசஸ் ஆஃப் கவு ஸ்லாட்டராக இருக்கட்டும், அனிமல்ஸுடைய இல்லீகல் ட்ரேடாக இருக்கட்டும், மற்ற அனிமல் ரிலேட்டட் கேசஸ்க்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதற்கு, அதனுடைய டெஸ்டிங்ஸ் பண்ணுறதற்கு, அந்த அனிமல் சாம்பிள்ஸினுடைய டெஸ்டிங்கை பண்ணுறதற்கு இந்த அனிமல் டிஎன்ஏ லெபார்டரி அப்படின்றது யூஸ் பண்ணப்படும் டெல்லி போலீஸ்னால. இந்த ஃபாரன்சிக் லேப் வந்து எந்த ஒரு பார்ட் ஆஃப் த அனிமலாக இருந்தாலும், பிளட் டிஷ்யூஸாக இருக்கட்டும், பிளட் சாம்பிள்ஸாக இருக்கட்டும், டிஷ்யூ சாம்பிள்ஸாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், டீத்தாக இருக்கட்டும், போன் கண்டென்ட்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான பார்ட்டையும் வந்து இது அனலைஸ் பண்ணுமா. அதே மாதிரி மீட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரோசனான மீட் பேக்கிங்காக இருக்கட்டும், இதில் வந்து என்ன விதமான அனிமல் ஸ்பீசிஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, எந்த விதமான ஸ்பீசிஸ் அது அப்படின்றத எக்ஸாமின் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதற்கும் இந்த லெபார்டரி அப்படின்றது பயன்படும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து கவர்மெண்ட்டினுடைய ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன் ஸ்கீமான உஜ்வாலா அப்படின்றதனுடைய செகண்ட் எடிஷனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ஸ்கீம் உஜ்வாலா அப்படின்றது உத்தரப்பிரதேஷ்லேருந்து 2016 லான்ச் பண்ணப்பட்டது. அங்கே வந்து 2017 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கிறதுச்சு. ஸோ அதற்கு முன்னாடி இந்த உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்றது உத்தரப்பிரதேஷில் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய உமன் எல்லாருக்குமே 50 மில்லியன் எல்பிஜி கனெக்ஷன்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான்
ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சு குக் பண்ணுறது பயன்படுத்துறது எல்லாமே உமன் தான். ஸோ பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய உமனை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீயான எல்பிஜி கனெக்ஷன்ஸ் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. லேட்டர் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2020க்கு முன்னாடி 8 கோடி உமனுக்கு இந்த எல்பிஜி கனெக்ஷன்ஸ் வந்து சென்றடையணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய டார்கெட் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா உத்தரப்பிரதேஷ்ல மஹோபா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த செகண்ட் ஸ்கீம், அதாவது செகண்ட் வெர்ஷன் ஆஃப் உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த உஜ்வாலா 2 அப்படின்றது உஜ்வாலா 1னுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான். 8 கோடி உமன் பெனிஃபிஷியரிஸ்க்கு ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த உஜ்வாலா 2 ஸ்கீமினுடைய நோக்கம். ஃப்ரீயான எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரீஃபில்லையும் இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹாட் பிளேட்டையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான என்ரோல்மெண்ட் அப்படின்றதுமே ரொம்ப ஈஸியானது, ரொம்ப மினிமம் பேப்பர் ஒர்க்கில் முடிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், ப்ரோ அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவை கோமெமரேட் பண்ணுற விதத்தில் அவங்களுடைய செலிப்ரேஷன்ஸை ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் அப்படின்ற நேமில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொமெண்டஸ் அக்கேஷனை செலிப்ரேட் பண்ணுறதற்காக நேஷன் வைட் வெல்ஃபேர் அண்ட் பேட்ரியோட்டிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் இந்த ப்ரோ வந்து என்கேஜ் ஆகியிருக்காங்க. நிறையா விதமான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 75 மெடிக்கல் கேம்ப்ஸ், பிளான்டேஷன் டிரைவ்ஸ் அக்ராஸ் 75 லொக்கேஷன்ஸ் அண்ட் சில்ட்ரனை வந்து மோட்டிவேட் பண்ணுற விதத்தில் அவங்களோட லெக்சர்ஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ் மூலமாக 75 ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்காங்க. ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு இது ஒரு சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய ஒரு பார்ட் அப்படின்னே சொல்லலாம். அக்ராஸ் த பார்டர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ரோட் நெட்வொர்க்ஸை டெவலப் பண்ணுறது அண்ட் மெயின்டைன் பண்ணுறது இதுதான் இவங்களுடைய ஒர்க்காக இருக்குது. அக்ராஸ் 19 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டோரிஸ் அஸ் வெல் அஸ் நெய்பரிங் கண்ட்ரீஸான பூட்டான், ஆப்கானிஸ்தான், மியான்மர், தஜிகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன்ஸை வந்து இது கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு 6வது COVID-19 வேக்சின் அப்படின்றது கிடைக்க போகுது. ட்ரக் ஃபிர்மான கம்பெனியான ஜைடஸ் கேடிலாஸ் அப்படின்றவங்களுடைய நீடில் ஃப்ரீ COVID-19 வேக்சினான ஜைகோவ்டி அப்படின்றது எமர்ஜென்சி யூஸ் அத்தாரைசேஷன் அப்ரூவல் வந்து பெறப்போகுது. ப்ரெசன்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 5 வேக்சின்ஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணப்பட்டிருக்கு COVID-19க்காக. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவேக்சின், கோவிஷீல்ட், ஸ்பட்னிக் வி, மடர்னாஸ் வேக்சின் அண்ட் ஜான்சன் அண்ட் ஜான்சனுடைய சிங்கிள் டோஸ் வேக்சின். ஸோ எத்தனை விதமான வேக்சின்ஸ் வந்து அப்ரூவலில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 வேக்சின்ஸ் இருக்குது. இந்த ஜைடஸ் கேடிலா அப்படின்ற ட்ரக் ஃபிலிம் வந்து ஆனுவலி 10 to 12 crore டோசஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் 50 சென்டர்ஸ் ஓவர் இந்தியாவில் இந்த கம்பெனி வந்து கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்றத பண்ணியிருக்காங்க அவங்களுடைய COVID-19 வேக்சினுக்காக. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேக்சின் அப்படின்றது 12லேருந்து 18 வயது ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய அடோலசன்ட் பாப்புலேஷனுக்கு டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஏஜ் குரூப்பை சேர்ந்த 1000 பீப்புள் வந்து இதில் என்ரோல் பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் அவங்களுக்கு இது சேஃபாகவும் வெரி வெல் டாலரேட்டடாகவும் காணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து ஆப்கானிஸ்தானுடைய ஃபோர்ஸஸ் வந்து டாலிபன் மிலிட்டன்ஸை ரிப்பல் பண்ணுற விதத்தில் நார்தர்ன் ப்ரொவின்ஸாக இருக்கக்கூடிய சமங்கன் அப்படின்றதனுடைய ப்ரொவின்ஷியல் கேபிட்டலான எய்பக் அப்படின்ற சிட்டியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக்ல அட்லீஸ்ட் 20 டாலிபன் மிலிட்டன்ஸ் இறந்திருப்பாங்க அண்ட் 8 பேர் இன்ஜூர் ஆயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸில் மற்ற டாலிபான் ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளட் ஆகிருக்காங்க, ஓடி போயிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 9க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் தேதி டாலிபான் வந்து புல் இ கும்ரி அப்படின்ற சிட்டியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பக்லான் ப்ரொவின்ஸினுடைய கேபிட்டலாக கன்சிடர் பண்ணப்படுது. 3 ப்ரொவின்ஷியல் கேபிட்டல் சிட்டிஸான தலுக்வன், சரிபுல் அண்ட் ஜரஞ்ச் ஆகிய பிளேசஸையும் டாலிபான் மிலிட்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்காங்க. கடந்த 3 மாசமா பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்ததுலேருந்து 200 டிஸ்ட்ரிக்ஸை கிட்டத்தட்ட கேப்சர் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மொத்த டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 400க்கும் மேற்பட்டு இருக்கு. ஸோ ஹாஃப் ஆஃப் த ஆப்கானிஸ்தானை இவங்க அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களை ரிப்பல் பண்ணுற விதத்தில் எய்பக் அப்படின்ற சிட்டியை ஆப்கான் ஃபோர்ஸஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைனா அவங்களுடைய ப்ரொவின்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிபெட் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டான லஹாசா ஏர்போர்ட்டில் ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் டெர்மினலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டெர்மினலினுடைய ஓப்பனிங்னால ஹிமாலயன் ரீஜியனில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டிருக்கு. சவுத் ஏஷியாவினுடைய குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பில் டிபெட் வந்து ஒரு பார்ட்டாக எமர்ஜ் ஆகிறதுக்கு இந்த டெர்மினலுடைய ஓப்பனிங் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேசஞ்சர் அண்ட் கார்கோ டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்தையும் சிக்னிஃபிகண்ட்லி பூஸ்டப் பண்ணுறதுக்கும் இந்த நியூ டெர்மினல் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா $603 மில்லியன். இந்த ஏர்போர்ட்டினுடைய நேம் அண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸினுடைய இன்டர் கவர்மெண்டல் பாடியில் ஒன்றான ஐபிசிசி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ரீசெண்டாக அவங்களுடைய 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் 2021 த ஃபிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ் அப்படின்ற டைட்டிலில் தான். நார்மலாக இந்த மாதிரியான ரிப்போர்ட்டோ இந்த இண்டெக்ஸஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த மாதிரியானதெல்லாம் பப்ளிஷ் பண்ணும்போது அதை பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச் 2021 த ஃபிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ் அப்படின்றது தான் இவங்களுடைய இந்த 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டினுடைய டைட்டில். இந்த ரிப்போர்ட்டில் ஐபிசிசி என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மற்ற ஓஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ஓஷன் அப்படின்றது அதிக அளவில் வெப்பமயம் ஆகிட்டு இருக்கு, வார்மிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வார்மிங் ஆஃப் இந்தியன் ஓஷன்னால சீ லெவல்ஸ் அப்படின்றது ரைஸ் ஆகும். இதனால கோஸ்டல் ஏரியாஸில் அதிக அளவில் ஃப்ளட்டிங் அப்படின்றது ஏற்படும் அண்ட் அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சவுத் ஏஷியாவில் 21st செஞ்சுரியில் இதன் மூலமாக இன்டென்ஸான அண்ட் ஃப்ரீக்வெண்ட் ஹீட் வேவ்ஸ் அப்படின்றது ஹிட் ஆகும் அண்ட் ஹியூமிடான ஹீட் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீட் வேவ்ஸ், ஹெவியான ரெயின்ஃபால் ஈவெண்ட்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸினுடைய மெல்டிங் இது எல்லாமே இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேப்பன் ஆக போகுது. இது வந்து இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் மூலமாக டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து எமிஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் டீகார்பனைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதற்கான முயற்சியில் ஈடுபடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஃப்ரீடம் மூமெண்ட்டான கக்கோரி ட்ரெயின் கான்ஸ்பிரசி அப்படின்றத கக்கோரி ட்ரெயின் ஆக்ஷன் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் உத்தரப்பிரதேஷில் கக்கோரி அப்படின்ற பிளேஸில் ஒரு ட்ரெயினை ராப் பண்ணதற்காக, கொள்ளையிட ட்ரை பண்ணதற்காக எந்தெந்த மாதிரியான ரெவல்யூஷனரிஸ் இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தூக்கில் போட்டாங்க. ஸோ அதற்கு ட்ரிபியூட் பண்ணுற விதத்தில் இந்த நேம் அப்படின்றது மாற்றப்பட்டிருக்கு. இந்த கக்கோரி ட்ரெயின் கான்ஸ்பிரசி அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ட்ரெயின் ராபரி. இது வந்து லக்னோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கக்கோரி அப்படின்ற பிளேஸில் பிரிட்டிஷ் ராஜுக்கு எகெயின்ஸ்டாக நடந்த ஒரு மூமெண்ட். இதை வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. August 9, 1925 இது நடந்திருக்கு. இந்த ராபரி ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன். இதை கன்சீவ் பண்ணது, இந்த அசோசியேஷனை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராம் பிரசாத் பிஸ்மில் அண்ட் அஷ்வகுல்லா கான் அப்படின்றவங்க. இந்த அசோசியேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் எம்பையருக்கு எகெயின்ஸ்டாக ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணணும், அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத பெற முடியும் அப்படின்ற மாதிரியான நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட அசோசியேஷன் இது. இந்த ரெவல்யூஷனரிஸ் வந்து என்னதான் வந்து ட்ரெயினை ராப் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் அவங்க ஒரு சிங்கிள் கோலாக இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்டருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செயல்பட்ட ஒரு பேஷனேட் பீப்புள். ஸோ அதை கன்சிடர் பண்ணி அவங்க எந்த ஒரு கான்ஸ்பிரசியும் பண்ணலை, ஃப்ரீடம்காக தான் ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக ட்ரெயின் கான்ஸ்பிரசி அப்படின்ற நேமை ட்ரெயின் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர், டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் வந்து August 8 வந்து ஒரு எக்ஸிபிஷனை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க இன் நியூ டெல்லி அட் நியூ ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டு மார்க் 79th anniversary ஆஃப் த குவிட் இந்தியா மூமெண்ட். இந்த எக்ஸிபிஷன் அப்படின்றது நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியாவில் இனாக்ரேட் பண்ணப்பட்டதுமே ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவினுடைய இனிஷியேட்டிவ் தான். அதாவது இனிஷியலி பார்த்தா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் ப்ரோ அப்படின்றவங்க 75 years ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸை கோமெமரேட் பண்ணுற விதத்தில் ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் அப்படின்ற பேரில் நிறைய செலிப்ரேஷன்ஸ் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இதுவும் அதில் ஒரு பார்ட்டு தான். குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்றத ஆகஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்றது August 8, 1942 வந்து லான்ச் பண்ணப்பட்டது.
at the Bombay session of the All India Congress Committee by Mahatma Gandhi. இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ லான்ச் பண்ணப்பட்டது. இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றது என் பண்ணப்படணும் அப்படின்ற டிமாண்டை இவங்க முன் வச்சு இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்றத ஆகஸ்ட் 8 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த், டேட் அண்ட் இயர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 127th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2021 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லோக்சபாவில் ஆகஸ்ட் 9 இந்த பில் அப்படின்றது ஸ்டேட்டினுடைய பவரை ரீஸ்டோர் பண்ணணும் டு மேக் தேர் ஓன் ஓபிசி லிஸ்ட் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பில் அப்படின்றத பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆன வீரேந்திர குமார் அப்படின்றவர். இது வந்து பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. எதுக்காக அப்படின்னா 102nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸை கிளாரிஃபை பண்றதற்காக. இந்த 127th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றது ஆர்டிகல் 342A கிளாசஸ் 1 and 2 சீர்திருத்தம் அமெண்ட்மெண்ட் அப்படின்றத பண்ணும். அதே மாதிரி ஒரு நியூ கிளாஸ் ஆன கிளாஸ் 3 அப்படின்றதையும் இந்த ஆர்டிகல் 342A வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அண்ட் ஆர்டிகல் 366 26C அப்படின்ற கிளாஸையும் அமெண்ட் பண்ணுது. ஆர்டிகல் 338BAயும் அமெண்ட் பண்ணப்படுது. இந்த பில் அப்படின்றது எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா டு கிளாரிஃபை தட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேட் லிஸ்ட் ஆஃப் ஓபிசிஸை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிளாரிஃபை பண்ணுறதற்காக. ஸோ 3 விதமான லிஸ்ட் இருக்குன்னு தெரியும். சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது. இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது பொது பட்டியல். ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்றது ஸ்டேட்டுக்கு அதிக பவர் கொடுத்து இருக்கக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸ், அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய இன்வால்மெண்ட் அப்படின்றது அதிக அளவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டுமே அவங்களுடைய ஓன் ஓபிசி லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம், மேக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பில் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எத்தனையாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றத இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். 127 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபோரம் IIGF அப்படின்றது ஆகஸ்ட் 20 3 நாட்கள் நடக்க இருக்கு. இந்த இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபோரமை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவினுடைய CEO ஆன அனில்குமார் ஜெயின் அப்படின்றவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சேர்மன் ஆஃப் கோஆர்டினேஷன் கமிட்டி. இதுக்கான ப்ரீ IIGF என்கேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது அக்ராஸ் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். இந்த மெயின் ஈவெண்ட்டில் அக்டோபரில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸையும் யூத்தையும் என்கேஜ் பண்ணுற விதத்தில் இந்த ப்ரீ ஈவெண்ட்ஸ் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ண இருக்குது. இந்த IIGF அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் குளோபல் ஃபோரம் IIGF அப்படின்றது எந்த தீமில் வந்து ஹெல்ப் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ளூசிவ் இன்டர்நெட் ஃபார் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற தீமில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து ஃபேஸ்லெஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸை ஆகஸ்ட் 11 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டிரைவிங் லைசன்சஸ், ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், சர்வீசஸாக இருக்கட்டும், லைக் ஆன்லைன் பர்மிட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆன்லைனில் கொண்டு வர போகிறாங்க. சீஃப் மினிஸ்டரான அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இது 33 ஃபேஸ்லெஸ் சர்வீசஸை வந்து IP எஸ்டேட் ஆஃபீஸில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4 ஜோனல் ஆஃபீஸஸான IP எஸ்டேட், சாரை கலேகான், ஜனக்பூரி, வசந்த் விஹார் இது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணப்படும். அண்ட் மோட்டார் லைசன்சிங் ஆஃபீஸஸ் MLOs ஆஃப் சவுத் ஜோனில் இருக்கக்கூடிய சில பிளேசஸில் இருக்கக்கூடியது இந்த ஃபேஸ்லெஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் ரிலேட்டடான ஒர்க்கை வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. பப்ளிக்கினுடைய ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸாக 4 MLOs மோட்டார் லைசன்சிங் ஆஃபீஸஸ் அப்படின்றது சர்வ் பண்ணும். ஸோ பப்ளிக் வந்து யார் யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் இல்லையோ அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை ஃபைல் பண்ணுறதற்கு இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. US பிரசிடென்ட்டான ஜோ பிடன் அப்படின்றவர் ஆப்கான் லீடர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய நேஷனுக்காக ஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது எதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 10 தாலிபன்ஸ் வந்து புல்கி கும்ரி அப்படின்ற ஒரு கேபிட்டலை வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த புல்கி கும்ரி அப்படின்றது வித்தின் வீக்ல இஸ்லாமிஸ்ட் மிலிட்டன்ஸான இந்த தாலிபன்ஸ் கடியில் கண்ட்ரோலுக்கு வரப்பட்ட 7வது ரீஜனல் கேபிட்டல். அவங்களுடைய கெயின் அப்படின்றது அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால ஆப்கான் லீடர்ஸ் வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக ஒன்று சேர்ந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி US பிரசிடென்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து இவருடைய டெசிஷனான USA வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதை வந்து ரிக்ரெட் பண்ணலை. ஏன் அப்படின்னா USA வந்து 20 வருஷத்தில்
$1 trillion மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் அவங்களுடைய ட்ரூப்ஸில் thousands ஆஃப் ட்ரூப்ஸை வந்து அவங்க லாஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைனாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது பிரெத் டேக்கிங் ஃபேஸில் வந்து அக்கர் ஆகிட்டு இருக்கு. இதன் மூலமாக பாவர்ட்டியில் இருந்த பீப்புள் எல்லாமே லிஃப்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்தியாவை வேர்ல்ட்ஸ் ஃபேக்ட்ரியாக இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றதும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பாசிட்டிவான சில விஷயங்கள் நடந்தாலும் த பிக்கஸ்ட் எமிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடாக சைனாவை இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது மாற்றிருக்கு. அஸ் அ ரிசல்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து 2060 கார்பன் நியூட்ரல் அடையணும் அப்படின்ற கோலை செட் பண்ணியிருக்காங்க. கார்பன் நியூட்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை எந்த அளவுக்கு அஸ் லார்ஜஸ்ட் பாசிபிள் கட் பண்ண முடியுமோ அதை வந்து கட் பண்ணி எலிமினேட் பண்ணுறது தான் கார்பன் நியூட்ரல் அப்படின்றது. இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கோல் பயன்படுத்துறதுக்கு பதிலாக ரினியூவபிளான எனர்ஜி சோர்சஸான சோலார் பவர் இந்த மாதிரியானதுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறது மூலமாக ரீசெண்ட்லி ஜூலையில் பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார்பன் ட்ரேடிங் மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைனா நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் ஆட்டோமேஷன்ஸாக இருக்கட்டும் இதனுடைய யூஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிசைட்ஸ் தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் நியூக்ளியர் பவர். அண்ட் நியூக்ளியர் பவர் அப்படின்றது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எமிட் பண்ணாது. ஸோ அவங்க வந்து இந்த கார்பன் நியூட்ரல் அடைகிறதுக்கான கோலில் அவங்களுடைய ஸ்டெப்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது சைனாவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கார்பன் டை ஆக்சைடுடைய பிக்கஸ்ட் எமிட்டராக இவங்க இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு கோலை இவங்க செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் யூத் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2020 இந்தியா வந்து குளோபல் யூத் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 181 கண்ட்ரீஸில் 122வது பொசிஷனில் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் எத்தனை கண்ட்ரிஸ் நம்ம எத்தனையாவது பொசிஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 122 அவுட் ஆஃப் 181. காமன்வெல்த் செக்ரட்டரியேட் தான் இந்த 183 கண்ட்ரீஸ்க்கான யூத் டெவலப்மெண்ட் ரேங்கிங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் தான் அக்ராஸ் 181 கண்ட்ரீஸில் யங் பீப்புளினுடைய ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங்கப்பூர் வந்து இதில் டாப் ரேங்கிங்கில் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவேனியா, நார்வே, மால்டா அண்ட் டென்மார்க். பாட்டம் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா சட், சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக், சவுத் சூடான், ஆப்கானிஸ்தான் அண்ட் நிகர். இந்த இண்டெக்ஸ் எதை ஹைலைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா த கண்டிஷன் ஆஃப் யங் பீப்புள் அப்படின்றது வேர்ல்ட் வைட்லி 2010 2018 3.1% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் த ப்ராக்ரஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருக்கு. அட்ட ஸ்ட்ரெச்சில் இம்ப்ரூவ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக யங் பீப்புளினுடைய கண்டிஷன் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த இண்டெக்ஸில் 156 கண்ட்ரீஸ்னுடைய ஸ்கோர்ஸில் வந்து ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி நடந்த சர்வேக்கு இப்போது ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது அவங்களுடைய ஸ்கோர்ஸில் ஏற்பட்டிருக்கு. டாப் 5 இம்ப்ரூவர்ஸ் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, எத்தியோப்பியா அண்ட் பர்கினா ஃபாசோ அப்படின்றது 15.74% ஆன் ஆவரேஜில் அவங்களுடைய ஸ்கோரில் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்காங்க. கண்ட்ரிஸ் லைக் லிபியா, சிரியா, உக்ரைன், ஜோர்டான், லீபனோன் இவங்க வந்து கிரேட்டஸ்ட் டிக்ளைன் ஆயிருக்காங்க 2010 2018. இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது எப்படி கண்ட்ரிஸை ரேங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் யூத் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது ஸ்கோர் ஆஃப் 0.00 1குள்ளே ரேங்கிங் பண்ணப்படுது. இந்த 0.00 அப்படின்றது ரொம்ப லோவஸ்ட் அண்ட் 1 அப்படின்றது தான் ஹையஸ்ட். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் ஆஃப் யூத் வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், ஈக்குவாலிட்டி அண்ட் இன்க்ளூஷன், பொலிட்டிக்கல் அண்ட் சிவிக் பார்ட்டிசிபேஷன், பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இதில் யூத்தினுடைய டெவலப்மெண்ட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ரேங்கிங் அப்படின்றது கொடுக்கப்படுது. இதனுடைய ஸ்கோர் அப்படின்றது 0 1குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 181 கண்ட்ரிஸ் அனலைசிஸில் இந்தியா வந்து 122வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் மெரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் NMHC அப்படின்றத இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக டெவலப் பண்ண போகிறாங்க. குஜராத்தில் லோத்தல் அப்படின்ற பிளேஸ் வந்து இந்தியாவினுடைய மெரிடைம் ஹெரிட்டேஜினுடைய ஒரு லிகசியாக இருக்குது. ஸோ அதுக்கு டெடிகேட் பண்ணுற விதத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக அதை மாற்ற போகிறாங்க. இதில் நிறையா டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் ஒரு அம்யூனிட்டிஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. லைக் நேஷ்னல் மெரிடைம் ஹெரிட்டேஜ் மியூசியம், மெரிடைம் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஹெரிட்டேஜ் தீம் பார்க், லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் ரிக்ரியேஷனல் வென்யூஸ் இது எல்லாமே வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறதற்காக. அண்ட் இந்த டெஸ்டினேஷன் அப்படின்றது இந்தியாவினுடைய
கடல்வெளி வணிகம் அப்படின்றது அந்த காலத்திலே எப்படி இருந்துச்சு, அந்த புகழ் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஷோகேஸ் பண்றதற்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் வில் ஆல்சோ பி ப்ரொவைடிங் டிஜிட்டல் டூரிசம் லைக் விர்ச்சுவல் ரியாலிட்டி டு ஆஃபர் இம்மர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மெரிடைம் ஹெரிட்டேஜ், சவுண்ட் அண்ட் லைட் ஷோஸாக இருக்கட்டும், அண்ட் மெரிடைம் ஹிஸ்ட்ரியில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸை பற்றியதான ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டிஜிட்டல் டூரிசத்தையும் இவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. லோத்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன்ஷியன்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்த சதர்ன் மோஸ்ட் சிட்டிஸில் ஒன்று இது. இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது 2400 பிசியில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த சிட்டியில் தான் வேர்ல்ட்ஸ் ஏர்லியஸ்ட் நோன் டாக் அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த டாக் அப்படின்றது இந்த சிட்டியையும் ஏன்ஷியன் கோர்ஸ் ஆஃப் சபர்மதி ரிவரையும் கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ரிவர் சபர்மதி ரிவர் அப்படின்றது சிந்தில் இருந்த ஹரப்பன் சிட்டிஸினுடைய ட்ரேட் ரூட்டில் லையா இருந்தது. அதே மாதிரி சௌராஷ்டிராவினுடைய பெனின்சுலாலையும் லையா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ அவார்டான ராஜீவ் காந்தி அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படின்றத மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு ரீநேம் பண்ணதற்கு அப்புறமா இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்டினுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜியான சத்தேஜ் பட்டேல் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா இந்த அவார்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டாரில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்கேஷன் ஆஃப் த பெர்த் அனிவர்சரி ஆஃப் அவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான ராஜீவ் காந்தி. அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டரான உத்தவ் தக்கரே அப்படின்றவர். இந்த நியூலி கான்ஸ்டியூட்டட் அவார்டை ப்ரப்போஸ் பண்ணுறதற்கு ஒரு நோடல் ஏஜென்சியாக மகாராஷ்டிராவினுடைய ஐடி கார்பரேஷன் லிமிடெட் மகா ஐடி அப்படின்ற ஸ்டேட் கவர்மெண்ட் என்டர்பிரைஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் யூஎஸ்ஏவும் மான்சூன் டேட்டா அனலைசிஸ் அண்ட் கோஆப்ரேஷனுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா வெதர் ஃபோர்காஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதற்காக. த மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இந்தியன் அம்பாசிடர் டு த யூஎஸ் ஆன தரஞ்சித் சிங் சந்து அப்படின்றவருக்கு இடையிலையும் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் ஆக்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் என்ஓஏஏ ஆன டாக்டர் நெயில் ஏ ஜேக்கப்ஸ் அப்படின்றவங்களுக்கு இடையிலையும் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக இந்தியன் ரீஜியனில் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது இம்ப்ரூவ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும் அண்டர் த சயின்டிஃபிக் குரூப்ஸ் அண்ட் யூஎஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து டேட்டா கலெக்ஷனாக இருக்கட்டும் அனலைசிஸாக இருக்கட்டும் தே வில் டூ போத் டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனலைசிஸ் டு கெயின் தேர் நாலேஜ் ஆன் மான்சூன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஃபர்ஸ்ட் நேவல் எக்ஸசைஸான அல் முஹத் அல் ஹிந்தி 2021 அப்படின்றது கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்தியாஸ் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயரான ஐஎன்எஸ் கொச்சி அப்படின்றது சவுதி அரேபியாவை ரீச் ஆயிருக்கு. இந்த ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் அப்படின்றது எப்படி டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி கோஆப்ரேஷன் வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே வளர்ந்துட்டு வருது அப்படின்றதுக்கு ஒரு சான்றா அமைஞ்சிருக்கு. ஐஎன்எஸ் கொச்சி வந்து அங்கே ஜுபைல் போர்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சவுதி நேவல் ஃபோர்ஸஸ்னுடைய அஃபீஷியல்ஸ்னால வார்ம் வெல்கம் அப்படின்றது பெறப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP26 பிரசிடென்ட் அண்ட் கிளைமேட் சீஃப் ஆஃப் யுனைடெட் கிங்டம் கவர்மெண்ட்டான அலோக் சர்மா அப்படின்றவர் ஆகஸ்ட்ல இந்தியாவை வந்து விசிட் பண்ண போறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னுடைய பிக்கஸ்ட் எமிட்டர்ஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்னுடைய லீடர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதற்காக இந்த COP26 அப்படின்றத த 2021 யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லலாம். இட் இஸ் த 26th யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். ஸோ எத்தனையாவது அப்படின்ற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 26வது. இது வந்து ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோ அப்படின்ற சிட்டியில் நடக்க இருக்கு. 31st அக்டோபர்லேருந்து நவம்பர் 12, 2021 வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்றது அங்கே நடக்கும். இதனுடைய பிரசிடென்சி வந்து யுனைடெட் கிங்டம் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டீஸாக தான் இந்த அலோக் சர்மா அப்படின்றவங்க இந்தியாவை விசிட் பண்ண இருக்காங்க. த ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்ட் ஏர்போர்ட் அவார்ட் ரேங்கிங் 2021 வந்து ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதில் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்றது வேர்ல்ட்ஸ் டாப் 50 பெஸ்ட் ஏர்போர்ட்ஸில் ஒன்றா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக 3வது வருஷமாக டெல்லி ஏர்போர்ட் அப்படின்றது பெஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியாவாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. மும்பை, ஹைதராபாத் அண்ட் பெங்களூரும் பெஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இந்த வேர்ல்டு ரேங்கிங்கில் இடம் பெற்றிருக்கு. இந்த ஸ்கைட்ராக்ஸ் 2021 வேர்ல்ட்ஸ் ஏர்போர்ட் அவார்ட்ஸ்
லிஸ்ட்ல டெல்லி ஏர்போர்ட் அப்படின்றது 45வது பொசிஷனை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. 2020ல பார்த்தோம் அப்படின்னா இது 50வது இடத்துல இருந்துச்சு. ஸோ 5 பிளேசஸ் முன்னேறி இப்போ 45வது பொசிஷன்ல டெல்லி ஏர்போர்ட் அப்படின்றது இடம் பெற்றிருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஏர்போர்ட் டு அச்சீவ் திஸ் மார்க் அப்படின்ற பெருமை டெல்லி ஏர்போர்ட்டுக்கு சேர்ந்திருக்கு. 64வது இடத்துல ஹைதராபாத்தும், 65வது இடத்துல மும்பை ஏர்போர்ட்டும், 71வது இடத்துல பெங்களூர் ஏர்போர்ட்டும் இடம் பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் தேர்ட் ஓல்டஸ்ட் அண்ட் ஏஷியாஸ் ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டான டுரண்ட் கப் அப்படின்றது கொல்கட்டால செப்டம்பர் 5லிருந்து அக்டோபர் 21 வரைக்கும் நடக்க இருக்கு. இந்த டோர்னமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் IFA வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது. இந்த டுரண்ட் கப் அப்படின்றது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஃபுட்பால் டோர்னமெண்ட். இது ஃபர்ஸ்ட் 1888ல் ஹிமாச்சல் பிரதேஷில் தக்ஸை அப்படின்ற பிளேஸில் நடந்துச்சு. இந்த டோர்னமெண்ட் யாருடைய பேரை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்டிமர் டுரண்ட் அப்படின்றவருடைய பேரை தான். இவர் வந்து இந்தியாவுக்கு இன்சார்ஜாக இருந்த ஒரு ஃபாரின் செக்ரட்டரி. ஸோ அவருடைய பேர் தான் இந்த டோர்னமெண்ட் கப்புக்கு இடப்பட்டிருக்கு. இந்த டுரண்ட் கப் அப்படின்றது இந்த வருஷம் கொல்கட்டால நடக்க இருக்கு. இது எத்தனையாவது எடிஷன் பார்த்தோம்னா 130வது எடிஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ் ரேங்கிங் 2021ல நிராஜ் சோப்ரா வந்து 2வது இடத்தை பெற்றிருக்காரு ஆஃப்டர் செக்யூரிங் ஹிஸ் கோல்ட் மெடல் அட் த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். இவருடைய ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 1315. இவர் யாருக்கு அப்புறமா இருக்காருன்னு பார்த்தோம்னா ஜெர்மன் அத்லெட்டான ஜொஹான்ஸ் வெட்டர் அப்படின்றவருக்கு அடுத்து அவருடைய ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 1396. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் கிளீனஸ்ட் சிட்டியான இண்டோர் அப்படின்றது இப்போ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் பிளஸ் சிட்டியாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு அண்டர் த ஸ்வச் சர்வேக்ஷான் 2021 அடிப்படையில். இந்த ஹோல் நேஷனுக்கும் இண்டோர் அப்படின்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக திகழுது ஃபார் இட்ஸ் டெட்டர்மினேஷன் அண்ட் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் கிளீன்லினஸ். இண்டோர் சிட்டி அப்படின்றது இந்த சர்டிஃபிகேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி ரிசீவ் பண்ணியிருக்கு. ரிவர்ஸாக இருக்கட்டும் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும் அதில் கிளீன்லினஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த சர்டிஃபிகேஷன் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணப்படுது. இந்த சர்டிஃபிகேஷன் பெறணும் அப்படின்னா சில க்ரைட்டீரியாஸ் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டர்ட்டி வாட்டர் எதுவுமே ரிவர்ஸோடையோ ட்ரெயின்ஸோடையோ கலக்கக்கூடாது. ஃபர்தர் 30% ஆஃப் த சிட்டியினுடைய சீவர் வாட்டர் அப்படின்றது ரீசைக்கிள் பண்ணப்பட்டு ரீயூஸ் பண்ணப்படணும். பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாமே சீவர் லைன்ஸோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அண்ட் அது வந்து க்ளீன் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸை மீட் பண்ணாதான் வாட்டர் ப்ளஸ் சிட்டி அப்படின்ற சர்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து இப்போ இண்டோருக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்வச் சர்வேகான் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆனுவல் சர்வே ஆஃப் கிளீன்லினஸ் ஹைஜீன் அண்ட் சானிடேஷன் அக்ராஸ் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் இன் இந்தியா. இது வந்து ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்ற ஸ்கீம் கீழே லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இந்த அபியான் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 2, 2019 இந்தியாவை க்ளீனான ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயான கண்ட்ரியாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான். இதுக்கான ஃபர்ஸ்ட் சர்வே வந்து 2016 நடந்துச்சு. இது 73 சிட்டிஸை கவர் பண்ணுச்சு. 2020 இதனுடைய சர்வேன்னு பார்த்தோம்னா 4242 சிட்டிஸை வந்து கவர் பண்ணியிருக்கு. இதில் இந்த வருஷத்துக்கான சர்டிஃபிகேட் அப்படின்றது இண்டோருக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்ற கிளீன்லினஸ் சர்வே வந்து அக்ராஸ் த வேர்ல்டுலேயே த லார்ஜஸ்ட் கிளீன்லினஸ் சர்வேயாக கன்சிடர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தி யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேயான நிதின் கட்காரி அப்படின்றவர் உத்தரகாண்டில் 1000 crores மதிப்புள்ள ரோட்ஸ் அண்ட் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உத்தரகாண்டில் ரோப்வே அண்ட் கேபிள் கார்ஸினுடைய ப்ரொவிஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டுடைய ரெக்வஸ்டின் அடிப்படையில் த சென்ட்ரல் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கு கீழே 48 கோடிஸ் வந்து சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு ஃபார் கண்டக்டிங் 42 ஒர்க்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட். அண்ட் உத்தரகாண்டினுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து 2 lane டனல் ஃபார் தெஹ்ரி லேக் இன் டெஹ்ராடூனில் இருக்கக்கூடிய டெஹ்ரி லேக்கில் 2 lane டனலுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்றதுக்கும் ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் லெவல் 2+2 மீட்டிங் வந்து செப்டம்பர் 2021 நடத்த இருக்காங்க. ஃபாரின் மினிஸ்டரான மரிசி பெயின் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டரான பீட்டர் அப்படின்றவங்க செப்டம்பரில் இந்தியாவையும் இந்தோனேஷியாவையும் மீட் பண்ண இருக்காங்க. நம்மளுடைய மினிஸ்டரான ஜெய்சங்கர் அப்படின்றவங்களுக்கு இடையிலையும் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டரான மெரிசி பெயின் அப்படின்றவங்களுக்கு இடையிலையும் நடந்த விர்ச்சுவல் மீட்டிங்கில் தான் இந்த பிளான் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சந்திராயன் 2 ஆர்பிட்டர் ஆஃப் நம்மளுடைய இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து மூணினுடைய சர்ஃபேஸில் வாட்டர் மாலிகுல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு த ரிசர்ச்சர்ஸ் லூனா சர்ஃபேஸில் OH அண்ட் H2O சிக்னேச்சர்ஸ் வந்து மூணினுடைய நார்த் லாட்டிடியூட்ஸில், அதாவது 29 டிகிரி நார்த் அண்ட் 62 டிகிரி நார்த்துக்கு இடைப்பட்ட அந்த லாட்டிடியூட்ஸில் OH அண்ட் H2O சிக்னேச்சர்ஸ் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைண்டிங்ஸ் வந்து கரண்ட் சயின்ஸ் ஜேர்னல் அப்படின்றதுல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஆத்தர்ட் பை ஃபார்மர் இஸ்ரோ சேர்மன் ஆன AS கிரண்குமார். அக்கார்டிங் டு த ரிசர்ச்சர்ஸ் இந்த ஹைட்ராக்சிலுடைய ஃபார்மேஷனாக இருக்கட்டும், வாட்டர் மாலிகுல்ஸ்னுடைய ஃபார்மேஷனாக இருக்கட்டும், இது வந்து ஸ்பேஸ் வெதரிங்னால ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரோ வந்து சந்திராயன் 2 அப்படின்ற மிஷனை 2019 லான்ச் பண்ணாங்க. இந்த மிஷனில் இருந்த லேண்டர் வந்து கிராஷ் ஆகி டேமேஜ் ஆயிடுச்சு. பட் இதில் லான்ச் பண்ணப்பட்ட ஆர்பிட்டர் அப்படின்றது நிறைய டிஸ்கவரிஸ் பண்ணுறதற்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த மிஷனுடைய எய்ம் வந்து மூணினுடைய ஒரு ஏரியாவை மட்டும் படிக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதனுடைய எக்ஸ்போஷர், மூணினுடைய சர்ஃபேஸ் அண்ட் சப் சர்ஃபேஸ் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்றது தான் இந்த மிஷனுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அந்த சந்திராயன் 2 ஆர்பிட்டர் தான் இப்போது மூணில் வாட்டர் மாலிகுல்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா APEDA ஹிமாச்சல் பிரதேஷ் ஹார்டிக்கல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராசஸிங் கார்பரேஷன் லிமிடெட் HPMCனோட கொலாபரேட் பண்ணி அதனுடைய ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் ஆஃப் 5 யூனிக் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நியூவர் டெஸ்டினேஷன்ஸ்க்கு வந்து சென்றடையப்பட்டிருக்கு. 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன்க்ளூடிங் டார்க் பரோன் கலா, ராயல் டெலிஷியஸ், ஸ்கார்லெட் ஸ்பர், ரெட் வெலாக்ஸ், கோல்டன் டெலிஷியஸ், இந்த 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து பஹ்ரைனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆப்பிள்ஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷனுடைய ஃபார்மர்ஸ்டேருந்து இவங்க சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட ஆப்பிள்ஸ் வந்து அல் ஜஜீரா குரூப் அப்படின்ற லீடிங் ரீட்டைலர்னால ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஆப்பிள் ப்ரொமோஷன் ப்ரோக்ராமில் ஷோகேஸ் பண்ணப்படும். இந்த ஆப்பிள் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது 15 ஆகஸ்ட் 2021 15th ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணப்படும். on the occasion of the commencement of the 75th year of Indians independence celebration. ஸோ இந்த ப்ரொமோஷன் ப்ரோக்ராம் மூலமாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு நம்மளுடைய இந்தியன் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸை ஃபெமிலரைஸ் பண்ணுறதற்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகியிருக்கு. செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in the other session. Until then, take care and bye bye.